Hi friends, welcome to Dhakshina 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பத்தி இன்ட்ரோ லாஸ்ட் வீடியோல வந்து கொடுத்திருப்பேன் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து இன்ஜினியரிங்கோட பேசிக் சாஃப்ட்வேர் கண்டிப்பா ஒரு இன்ஜினியர்னா இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் AutoCAD சாஃப்ட்வேர். இப்போ அந்த AutoCAD சாஃப்ட்வேர் எப்படி வந்து என்ன ஃபர்ஸ்ட் AutoCAD சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் AutoCAD சாஃப்ட்வேர்ல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ AutoCAD வந்து 2D மாடலிங் சாஃப்ட்வேர், அதாவது 2D ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும் AutoCAD சாஃப்ட்வேர்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த 2Dனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஒய் டைரக்ஷன்லயும் இருந்தாதான் நம்ம 2Dன்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த 2D டிராயிங் எல்லாமே வந்து AutoCADல பாத்துருப்போம். நீங்க இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் அப்படின்ற வந்து பாத்திருப்பீங்க. அது வந்து என்னது, நம்ம கையில டிராயிங்ஸ் எல்லாமே டிராப் பண்றதா வந்து சொல்றாங்க இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அததான் கொஞ்சம் அட்வான்ஸா சாஃப்ட்வேர்ஸ்ல பண்ண போறோம். சோ சாஃப்ட்வேர்ஸ் போது AutoCADல பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரெண்ட் ஹேண்ட் ஸ்கெட்சுக்கும் நமக்கு சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படின்னும் போது இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு கியரோ டிராப் பண்றேன், இல்ல ஒரு சர்க்கிள் டிராப் பண்றேன். அதே சர்க்கிளோ இல்ல கியரோ வந்து நம்மளுக்கு மல்டிபிள் டைம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணோம், ஈச் சர்க்கிளும் ஈச் கியரும் நம்ம வந்து டிராப் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதே நம்ம இப்ப சாஃப்ட்வேர்ல டிராப் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு கியர் டிராப் பண்ணா போதும், ஒரே ஒரு சிலிண்டர் டிராப் பண்ணா போதும். ஜஸ்ட் அதை டிராப் பண்ணிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த AutoCAD சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இட்ஸ் a purely 2D மாடலிங் சாஃப்ட்வேர். இந்த லேசர் கட்ஸ் எல்லாம் வந்து பாத்திருப்பீங்களே, இப்ப லேசர் கட் பண்றது, ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே வந்து பேஸ் வந்து AutoCAD தான். AutoCAD இல்லாம நம்ம இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்றது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஏன் அப்படின்னா அதனாலதான் வந்து இன்ஜினியரிங்ல ஒரு பேப்பராவே வச்சிருக்காங்க AutoCAD வந்து யூஸ் பண்றதுக்காண்டி. ஸோ AutoCAD இஸ் ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட். அது வந்து 2D மாடலிங் சாஃப்ட்வேர்க்காண்டி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 2Dன்னும் போது நம்ம இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல பார்த்துருப்போம்ல, ஐசோமெட்ரிக்ஸ், ஆர்த்தோகிராபிக் வியூஸ், அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ல வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். AutoCADல 3D டிராயிங்ஸும் பண்ண முடியும், பட் பேசிக்ஸ் 3D தான் பண்ண முடியும். அட்வான்ஸ் 3Dனா அவங்களோட ப்ராடக்டே இருக்கு, இன்வென்டர், ஆட்டோடெஸ்க் இன்வென்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்டோடெஸ்க் இன்வென்டர் 3Dல வந்து அசம்பிளி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா AutoCAD தான். ஸோ AutoCAD இஸ் 2D மாடலிங் சாஃப்ட்வேர். இதுல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னா, டிரா கமாண்ட் இருக்கும், மாடிஃபை கமாண்ட் இருக்கும், அனடேட் பண்ற கமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பிரிண்ட் PDF பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இருக்கும், லேஅவுட்ஸ் கமாண்ட் இருக்கும். அப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் பியூர்லி 2D மாடலிங் சாஃப்ட்வேர். அதாவது வந்து யாரு வேணா நம்ம வந்து AutoCAD வந்து கத்துக்கிட முடியும். 2D ஒர்க்ஸ் பண்ணா போதும். ஸோ 2D வெக்டார் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. இப்ப சிவில்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் டிராப் பண்ணுவாங்க, எலிவேஷன் டிராப் பண்ணுவாங்க, செக்ஷன் வியூஸ் டிராப் பண்ணுவாங்க. இதே மெக்கானிக் கம்பெனில சின்ன சின்ன அசம்பிளிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போல்ட் நட் அசம்பிளி, பெரிய பெரிய அசம்பிளி கூட நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து சப் அசம்பிளிஸ், காரோட இன்ஜினோட அசம்பிளிஸ் எல்லாமே 2Dயா நம்மளால என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். லேயர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் உள்ள, அதை வச்சு நமக்கு பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AutoCADல இருக்கு. ஸோ நான் அடுத்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே ரெகுலரா நான் வந்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து AutoCAD வந்து மேக்ஸிமம் ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் ஆஃப் AutoCAD எல்லாமே வந்து நம்மளுக்கு கவர் ஆயிடும். AutoCAD வந்து 1987 இருந்து நமக்கு வந்து என்ன இருக்கு, AutoCAD வந்து ஃபீல்டுல இருக்கு. ஸோ நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணும்போது AutoCAD 2000 புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஆனா அப்போ வந்து அவ்வளோ இதுலாம் கிடையாது, அவ்வளோ டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. பட் இப்போ 2022ல வந்துட்டோம். இப்ப சிஸ்டம் எல்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம வந்து கண்டிப்பா AutoCAD கத்துக்கிட்டே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது நமக்கு. அது தெரிஞ்சா எஃபெக்டிவா இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும், எல்லாம் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். ஏதாவது நீங்க அசம்பிள் பண்ண ஒரு பொருளை மேனுபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறமா அது அசம்பிள் ஆகுதா இல்லையா, இல்ல எரர் வருதா எரர் வரலையான்றத நம்ம சாஃப்ட்வேர்ல இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரர் இருக்கா இல்லையான்னு சால்வ் பண்ணிட்டு எக்ஸிகியூஷனை வந்து இது பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு AutoCAD ஒரு பெரிய லைக் சி மாதிரி ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர், எல்லாத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல எதுக்காக வீடியோ தேவைப்படுது இந்த கான்செப்ட் AutoCAD அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோஸ் வந்து நான் வந்து போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். பை.